சஸ்பென்ஸ் கதைகளின் சாம்ராஜ்யம், புலனாய்வு புதினங்களை புதிதாக வகுத்தவர், வாசகர்களின் மனதை வசியம் செய்தவர்கள், திரையுலகிலும் தடம் பதித்தவர்கள். சுபா என்கின்ற சுவாரஸ்யம் நிறைந்த சுரங்கத்தில் இரட்டையர்கள் அவர்களே யார் பேச போறாங்கன்னு சூஸ் பண்ணிட்டு வரட்டும், நம்ம பிரிக்க வேண்டாம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரோல் புத்தகத்தை வாங்கணும். அதனால் அது புத்தகத்தை கொடுத்து வாங்கின பிறகு தானே படிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு புக்கெல்லாம் அனுப்பலை. ஸோ புத்தகத்தை பற்றி எதுவும் பேச முடியாது. கையில் வாங்கின புத்தகம் அட்டை நல்லா வந்திருக்கு, நான் உள்ளே படிச்சுட்டு சொல்கிறேன். அவருடைய முதல் புத்தகம் அது கடைசி குரு படிச்சுட்டு அப்போவே நான் ஃபோன் பண்ணிருக்கேன். தமிழ் அவர்கிட்ட அவருடைய பேனாவில் ரொம்ப ஈஸியாக விளையாடுது அப்படின்றது நான் ஒரு சந்தோஷமாக சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தை வெளியிட்டதற்கு தேவி பாலாவுக்கும், புத்தகத்தை கொண்டு வந்ததுக்கு பப்ளிஷருக்கும், அவருக்கும் வாங்கினதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். திரு தயாளன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். ராதாகிருஷ்ணனுக்கும் லாசாரா எழுத்துக்கும் பல வருஷ பந்தம். எனக்கும் ராதாகிருஷ்ணன் எழுத்துக்கும் சில வருட காதல். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் எல்லா காதலும் மலர்றது மோதலில் தான். எங்களுக்கும் அப்படி தான். அந்த மோதல் என்ன, அதில் ஏற்பட்ட காதல் என்னங்கிறத டைம் இருந்தால் ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு சொல்லுவார். ராதாகிருஷ்ணனோட கதலை சொல்கிற முறையும் அவருடைய சொல்லாட்சியும் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது. என்ன, நான் இன்னும் வயந்துட்டே இருக்கேன். கடைசி குருவில் காந்தாரியோட கதையை படிச்சுட்டு அதில் நான் விழுந்துட்டேன். என்னன்னு கேட்டால், காந்தாரிங்கிறவ காந்தாரத்தோடைய ராணி, அது நம்மளுக்கு தெரியும். அவள் பல சாதனைகள் பறைஞ்சவ, பல போர்களில் ஜெயித்தவ, பல திறமைகள் பெற்றவ. ஆனால் அவளை பற்றி எல்லாரும் அவளுடைய கண்ணழகை பற்றியும் அவளுடைய அழகை பற்றியுமே எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தது அவளுக்கு பிடிக்கல. இது எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய திறமையை யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க, அழகை மட்டுமே பாராட்டுறாங்கங்கிறது அவளுக்கு கடுப்பு. அதே சமயத்தில் தான் திருதராஷ்டிரன்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வந்தது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. சகுனி உள்பட அவன் ஊரில் எல்லாருக்குமே ஒரு கோபம் வந்துடுது. என்னன்னு கேட்டால், ஒரு கண்ணழகிய பொண்ணு பார்க்குறதுக்கு கண் இல்லாதவன் அழைப்பு விடுறதா, என்ன நியாயம் அது? அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லின்னு இருக்கிற அதே நேரத்தில் காந்தாரி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டான். ஏன்னு கேட்டால், அவள் திருதராஷ்டிரனுக்கு மட்டும்தான் கண்ணு கிடையாது. அவன் என்னோடய அழகையும் என் கண்ணழகையும் பார்க்காம நான் சொல்கிறது மூலமாக என்னுடைய திறமையும் என்னுடைய சாதனையை மட்டும்தான் அவன் கணக்கில் வச்சுப்பான். அதனால் நான் அவனையே பண்ணிக்கிறேன். அவன் என்னை பண்ணிக்கிறதுக்கு பிரதிபலனா அவரோட கண்ணை தெரியாத மாதிரி என்னோட கண்ணையும் நான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி கட்டின்ட்டான்னு எழுதுறாரு. இது ராதாகிருஷ்ணனுடைய கோணம். எனக்கு ஆச்சரியமான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புராண கதையை எடுத்து அதில் தன்னுடைய கற்பனையை புகுத்தி அதில் எழுதுறதுங்கிறது, ஒரு அமிர்தத்தை எடுத்து அந்த அமிர்தத்துடைய குணமும் அதோடைய தன்மையும் மாறாமல் அதோடைய சுவையை மாத்திரத்துக்கு உண்டான ரிஸ்கானது. அந்த ரிஸ்கை ராதாகிருஷ்ணன் ஈஸியாக எடுக்கிறாரு. ராதாகிருஷ்ணனுக்கு இந்த மாதிரி புராண கதையில் எடுத்து பண்ணுற ரிஸ்கெல்லாம் ரஸ்க். பிடரியில் இதே மாதிரி சபரி, சூர்பனகை, மந்தர, அகல்யா, இந்த கதையில் வித்தை புரிஞ்சிருக்காரு அவர். இதில் அகல்யாவோட கல் பேசுது. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. பேசுமா அப்படின்னா, லாசாராவோட கல் சிரிக்கும் பொழுது ராதாகிருஷ்ணனோட கல் பேசாதான்னு பேசும். அப்புறம் ஆச்சரியமான விஷயம், ராதாகிருஷ்ணனுடைய கதையில் பிடரியில் வர நரசிம்மர் தூண் சிந்திக்கிறது. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நரசிம்மரோட சிந்திச்சு அதுக்கு அகம்பாவம் ஏறிடுறது. அது எப்படி ஏறுதுங்கிறது நீங்கள் படித்தா தான் தெரியும். கடைசி குருவில் அணிந்துரை வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அதை படித்து பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சு. இது அணிந்துரை எழுத முடியல என்னால், பணிந்துரை தான் எழுத முடியறதுன்னு சொல்லி பணிந்துரை எழுதி கொடுத்தேன். அதை அவர் அதோடு விடாமல் இது பணிந்துரை இல்லை, இது கனிந்துரைன்னாரு. எப்படியுமே கடைசி வார்த்தை அவரோட தான் இருக்கும். நான் தோற்று தான் போவேன். ஆனால் அவர்கிட்ட தோக்கிறது
எனக்கு ஒரு சாக்லேட் தோற்பு தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் இது பண்ணின உடனே சரி இதில் என்ன பண்ண போகிறாரு பார்க்கலான்னா பிடரிக்கு நயன்துறை ஒன்று எழுதிட்டாங்களேன்னாரு. இல்லைங்க, இதை படித்த உடனே என்னால் பயந்துரை தான் எழுத முடியுது அப்படின்னு சொல்லி பயந்துரை எழுதி கொடுத்தேன். அந்த பயந்துரையிலேருந்து எழுதின 4 வரியை மாத்திரம் சொல்லி இதை முடிக்கிறேன். ராமர் இருந்த இடம்னு ஒரு கதை. அந்த கதையில் வந்து ராமருடைய அம்மாவுடைய வயரை பற்றி எழுதுகிறார். அதனால் ராதாவுடைய தமிழ் அங்கத்தமிழ். அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் உற்சவத்தில் ஊர்வலம் போகிறாங்க, ஊரில் நகைகள்லாம் அணிஞ்சுண்டு. அதனால் ராதாவோட தமிழ் தங்கத்தமிழ். பிடரியில் வர நரசிம்மர் கதையில் வர ராதாவோட தமிழ் சிங்கத்தமிழ். இங்கே எங்கேயுமே இல்லை ஒரு பங்கத்தமிழ் அப்படின்னு சொல்லி அவருக்கு எழுதி கொடுத்தேன். நீங்கள் அவசியமாக எல்லாருடைய கையிலையும் இருக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் இந்த பிடரி. நீங்கள் இதை படித்ததுக்கப்புறம் இதை நம்ம வச்சுட்டுருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெருமைன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. எல்லாருமே பிடரி வாங்குங்க, எல்லாருமே பிடரியை படிங்க. படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று தோணும். அது என்னடான்னா, அதில் நம்ம படிக்கிற சாதா தமிழ் இல்லை, அது ராதா தமிழ்னு புரியும். எல்லாருக்கும் நமஸ்காரம். திரு லாசாரா அவர்களின் புதல்வர் திரு சப்தரிஷி லாசாரா அவர்கள் தான் இந்த வாழ்த்துறையை நமக்காக வழங்கியிருக்கார். கொஞ்சம் உடல்நலம் காரணமாக அவர் அன்னைக்கு நேரில் வர இயலவில்லை. அதனால காணொலி மூலமாக நமக்கு இதை வழங்கியிருக்கார். அவருடைய அருமை தங்கை திருமதி காயத்ரி திவாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திருமதி சிவகாம சுந்தரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இறைவணக்கம் பாடிய திருமதி சிவகாம சுந்தரி மேடம்காக திருமதி வசந்தா வானகமாமலை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக இந்த நூலுக்கு வாழ்த்துரை வழங்க திரு அனந்த் ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஓய்வு பெற்ற வங்கியாளர், காகிதத்தை கணக்கு செய்தவர், பிறகு காகிதத்தில் கதைகளை விதைக்க ஆரம்பித்தவர், பல நூல்களில் பல போட்டிகளில் பரிசு பெற்றவர். அவருடைய ஒவ்வொரு கதைகளும் மனிதர்களின் உணர்வினை தூண்டுமாறு வடிவமைக்கப்பட்டிருக்கும். திரு அனந்த் ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். இத்தனை ஜாம்பான் எதிர்க்க வந்து நிற்கிறதுக்கு முதல்ல பயமாக இருக்குது. எல்லோரும் சொன்னபடி நம்ம தீபன் டிஎன்ஆர் வந்து சாதாரணமாக நம்ம லோகாயுதமாக பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸ் வச்சு எழுதுறதில்ல. அவர் இதிகாச புராணங்கள்லேருந்து ஏதாவது ஒரு சின்ன நிகழ்ச்சி அல்லது சில கேரக்டர்ஸ் எடுத்து அதுக்கு அவருடைய கற்பனை முலாம் பூசிடுறாரு. அதாவது முலாம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்னு கவுண்டர் பண்ணி சொல்கிறபடி அந்தபடி அதை போட்டு அவர் எழுதி வச்சுருக்காரு. அவருடைய கதைகளில் ஒரு 3 கதையை மட்டும் என்னுடைய திறனாய்வுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சின்னு இருக்கேன். முதல்ல வந்து உற்சவம் அப்படிங்கிறது, அதாவது திருவண்ணாமலையில் வந்து அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் வந்து உற்சவம் போகிறதுக்கு ரெடியாகிறாங்க, திருவீதி உலா போகிறதுக்கு ரெடியாகிறாங்க. அந்த டயத்தில் வந்து அம்பாளுக்கு வந்து அவர் ஈஸ்வரனை பார்த்த உடனே ஒரு சின்ன ஒரு பெருமை அல்லது கர்வம் கம்பீரம் ஏதோ, அதாவது என்னுடைய கணவர் வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்கார், எவ்வளோ அழகாக இருக்கார், அவருடைய கண்கள் எப்படி இருக்குது, அந்த மாதிரி வந்து அந்த அம்பாள் நினச்சிக்கிறாளாம். அப்படி ஓரக்கண்ணால் பார்த்து மகிழ்ந்துக்கிறார். அதே மாதிரி அது ஒரு ஃபீமேல் சைக்காலஜி அதில் எழுதியிருக்காரு. திரும்ப வந்து நம்ம ஈஸ்வரனே சொல்லின்னு இருக்குமே, நம்மளை பற்றி யார் சொல்கிறது அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு சின்ன ஆதங்கம் வந்திருக்கு. அதனால் அண்ணாமலையார் சொல்கிற மாதிரி அம்பாள் தன்னை சொல்லிக்கிறதா அவர் எழுதியிருக்காரு. அதாவது அம்பாளுடைய முடி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளே தன்னை சொல்லிக்கிறார். காட்டறிவு என, கார்மேக குவியல் என, நிலம் நோக்கி பாயும் நிஜமான இருட்டு என, வார்த்தைகளை பாருங்கள், நிஜமான இருட்டு என. அப்புறம் வந்து மண்டி அடைந்திருக்கும் மயில் தோகை என, கூண்டுக்குள் அடைந்திருக்கும் குழலை பேரழகு கூந்தலை. அவர் இறைவன் வந்து பார்த்துட்டு கைகளால் தொட்டு விரல்களால் வருடி கொடுத்து அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை போடுறாரு, அன்பால் சீவி. சீவின்னா ஏதோ கத்தியில் சீவுறதில்லை, அன்பால் சீவி தலையை வாரி விடுறாராம் சீப்பில். அந்த மாதிரி வந்து அவர் அண்ணாமலையார் வந்து உண்ணாமலை அம்மனுக்கு வந்து அழகு பண்ணி விடுறாரு. விட்ட உடனே என்ன பண்ணுறாராம்,
அப்படி ஒரு பார்வை பார்ப்பலாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு எப்படி இருக்கேங்க இப்படி திரும்ப அப்படியெல்லாம் அப்படி பார்த்துட்டு அப்படி சுற்றி முற்றும் பார்க்குறாரு. யாரும் இல்லையா, தேவர்களும் பாராத வண்ணம் தேன் முத்தம் எனக்கு அளித்து அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த மகிமையில் நான் மகிழ்ந்திருக்கும் பொழுது சட்டன் என் கையை பிடித்து விரல்களை பிடித்து கொண்டு வெளியே கிளம்பி விட்டார். அதாவது அம்மன் திருவீதி விழாவுக்கு வந்து எப்படி அம்மனும் அவரும் வராருங்கிறத அந்த மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அப்புறம் அவர் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தால் பக்தர்களுக்கெல்லாம் ஒரே பரவசம்தான். மகாதேவ அரகர மகாதேவ கோஷம், நமச்சிவாய கோஷம், அந்த மாதிரி பிரமாதமான கோஷங்கள் அது இது எல்லாம் தூள் கிளப்புறது. அம்பாளுக்கு வந்து அப்போ ஒரு ஏக்கம், எல்லாரும் அவரை தான் பார்க்குறாங்க, நம்மளை யாரும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து வெளியில் திருவதி விழாவுக்கு வந்துட்டாருன்னா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார், ஒரு ஓரக்கண்ணால் கூட அவர் என்னை பார்க்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்களா. அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சிவனுக்கு வந்து என்னென்னலாம் கொடுக்குறாங்க, அவருடைய திருவதி விழா வரும்பொழுது பக்தர்கள்லாம் வந்து என்னென்னலாம் அவருக்கு சிறப்பு செய்கிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறாரு. அதாவது ஒரு தடவை வந்து ஒரு 4-5 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய சண்டை ஆகிப்போச்சான். காட் வந்து மேலா ஃபீமேலா, கடவுள் வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு ஒரு பெரிய சண்டை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. நம்ம சாலமன் பாப்பையா மாதிரி ஒரு நடுவர், அவர் தான் தீர்ப்பு சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், பட் ப்ரூவ் மீ. இப்போ கடவுள் வந்து மேல் தான் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் கொடு, இல்லை கடவுள் ஃபீமேலா அப்போ அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடு அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் 1 மணி நேரமாக பேசுகிறாங்க, ஒன்றும் ப்ரூஃபே கொடுக்க முடியல. அதாவது பாம்பும் சாகலை தடியும் உடையலைம்பாங்க, அந்த மாதிரி ஒரு முடிவுக்கே வர முடியல. அப்புறம் கடைசியில் ஒரு ஆள் நம்மளால் ஒருத்தர் எழுந்தார், சார் காட் வந்து மேல் தான் சார், ஃபீமேல் கிடையாது அப்படிங்கிறார். அப்படியா, அதுக்கு என்ன ப்ரூஃப் கொடு அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, கடவுளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் ஒரு லிஸ்ட் எடுங்க, புரிஞ்சிடும் உங்களுக்கு என்னன்னு. கடவுளுக்கு என்ன பிடிக்கும், பூஜா, மாலா, புஷ்பா, ஆர்த்தி, கீதா, இதெல்லாம் தான் பிடிக்கும். அப்போ எப்படி சார் ஒரு ஃபீமேலாக இருக்க முடியும் அப்படின்னாரா. சாலமன் பாப்பியா க்ளீன் பவுல்டு, என்ன சொல்ல முடியும், அவ்வளோதான். அந்த மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு, கடவுள் வெளியில் வந்த உடனே அண்ணாமலையாரும் முன்னாமலையாமனும் வெளியில் வந்த உடனே அவருக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க, என்னென்னலாம் அவருக்கு பக்தர்கள் வந்து பக்தி பரவசத்தில் என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மேளம், தாளம், எக்காலம், பொன்மாலை, பூமாலை, இலைமாலை, கலைமாலை, பாருங்கள் கலைமாலையாம், இலைமாலை, கலைமாலை, வர்ண வேடிக்கை, வான வேடிக்கை, வரவேற்பு, வணக்கம், வாழ்த்து, இன்னும் லிஸ்ட்டு போயின்னு இருக்குது. அதாவது இப்படியெல்லாம் தமிழ் எழுத முடியுமா அப்படின்னு தெரியல. அந்த அளவு வந்து இதில் வந்து ஒரு எல்லாமே ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும். அதாவது வேணும்னு போட்ட வார்த்தைகள் கிடையாது, எல்லா வார்த்தைகளும் வந்து சரியான இடத்துல சரியானபடி உட்காந்துருக்கு. அந்த மாதிரி அழகாக வச்சுருக்காரு. அப்படி இத்தனையும் பண்ண உடனே அம்பாள் வந்து மறுபடியும் அதே நினச்சிக்கிறா, இவருக்கு எல்லாம் பண்ணுறாங்க நமக்கு யாரும் ஒன்றும் பண்ணலைங்கிற மாதிரி அம்பாள் நினச்சிக்கிறாங்களா. அப்போ சிவன் சொல்கிறாரு, பரவாயில்லம்மா, நீயும் நானும் வெவ்வேறு கிடையாது, நான் தான் நீ தான் நான், உனக்குள்ளே நான் இருக்கேன், எனக்குள்ளே நீ இருக்க, எனக்கு செஞ்சான்னா உனக்கு செஞ்சான்னா ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி அம்பாளை வந்து ஒரு ஆஸ்வாசப்படுத்துகிற மாதிரி அந்த கதை எழுதியிருக்காரு. அடுத்தாப்பில் வந்து காலடி ஓசை அப்படின்னு. இப்போ இதில் 2 அர்த்தம் இருக்குது. காலடி ஓசை அப்படின்னா ஒன்று வந்து நடந்து வரும்போது கிடைக்கிற சத்தம் ஒன்று, அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் காலடி நம்ம ஆதிசங்கர பிறந்த இடம், ஸோ அங்கே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அல்லது அந்த ஒரு ஓசைங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஆதிசங்கரோடைய அம்மா ஆரியாம்பாள் ஒரு கடைசி காலம், கண் பார்வை மங்கி போச்சு, கை கால்கள் எல்லாம் விழுந்து போச்சு, அநேகமாக அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் அந்த அம்மா இருக்காங்க. ஆதிசங்கரர் வந்து சன்னியாசம் வாங்கிக்கும் போது ஒரு உறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதாவது கடைசி காலம் அந்திம காலத்தில் நான் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக ஒன்று வந்து பார்க்க வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட உறுதி கொடுத்துருக்காரு. அம்மா நினச்சி பார்க்குறாங்க, ஆரியாம்பாள் இப்போ இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் முடிகிற ஸ்டேஜில் இருக்கனே, இன்னும் என் பையன் வரலையே அப்படின்னு நினச்சின்னே இருக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் எழுந்து நின்று பார்க்குறாங்க, முடியல, கீழே உணர மாதிரி வந்தோடனே ஒரு 2 கை வந்து அம்மா வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. தாங்கி பிடிச்சின்னு ஒரு ஆஹா வந்துட்டாயா, என் பையன் வந்துட்டாயா அப்படின்னு நினச்சிக்கிறான் அந்த அம்மா. அப்புறம் கண் பார்வை மங்கி போனதுனால சரியாக தெரியல யாருன்னு. அப்போ அப்படியே அந்த தடவி பார்க்குறான், கையில் தடவி பார்த்தா கையெல்லாம் இந்த இடத்துல அந்த தங்கத்தில் ஏதோ கங்கணமாக என்ன சொல்லுவாள் அந்த மாதிரி இது தங்கம் இருக்குது, பட்டு பீதாம்பரம் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக செயின், பல கடைகளில் ஏறி பார்த்து விலையெல்லாம் விசாரிச்சுட்டு லலிதா ஜுவல்லரிலேயே வாங்கிட்டு செயின், அந்த மாதிரி ஒரு 4-5 செயின் இருக்குது. உடனே அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுறது, என்னடா அது நம்ம பையன் வந்து சன்னியாசம் வாங்கிக்கிறேன் சன்னியாசியாக போகிறேன்னு சொல்லித்தானே போனான், அதனால தானே நம்ம அனுப்பிச்சி வச்சோம், கடைசியில் பார்த்தா இவன் வந்து பட்டு பீதாம்பரத்தோட ராஜபோக வாழ்க்கை வாழறான் போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கலாம் அந்த அம்மா. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு காலடி ஓசை கேட்குறது, இன்னும் யாரோ ஒருத்தர் வராங்க. ஸோ அந்த இன்னும் வர்றது யார்,
முதல்ல இவரை தாங்கி பிடிச்சது யார் அப்படிங்கிற சஸ்பென்ஸ் வந்து நீங்கள் தயவுசெய்து புத்தகத்தில் படித்து பார்க்கணும். அதையும் நானே சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து ஒரு விறுவிறுப்பே இருக்காது. அது ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. முதல்ல வந்து அவரை தாங்கி பிடிச்சது யாருன்னு சொல்கிற இடம் இருக்குது பாருங்கள், உண்மையிலே படித்தா அப்படியே நெகிழ்ந்து போயிடணும். அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. தயவுசெய்து எல்லோரும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். அப்புறம் மூணாவது வந்து எல்லாருமே சொன்னது பிடரி, அந்த பிரகலாதன் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இரண்டகசிப்போட அரண்மனை ஒரு 7-8 தூண்கள் இருக்குது. அதில் ஒரு தூணுக்கு மட்டும் கொஞ்சம் ஆணவம், அதான் தூண் பேசுகிற மாதிரி எழுதியிருக்காரு. அது வந்து என்ன சொல்கிறது, இரண்டகசிப்பு மகாராஜா வந்து எப்போ வந்தாலும் என் மேலே தான் தாங்கி நிற்பார், எங்கிட்ட தான் சாஞ்சு நிற்பார், அதனால் நான் தான் ரொம்ப ஒஸ்தி அப்படிங்கிற மாதிரி அது அந்த தூண் நினச்சிக்கிறது தான். அதை சுற்றி இருக்க தூண்கள்லாம் அது ரொம்ப ஒரு வருத்தத்தோடு பார்க்குறது. நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருந்தோம், ஒரு மலையாக இருந்தோம், ஒரு கல்லாக இருந்தோம், எல்லாருமே தூணாயிட்டோம், இவனுக்கு மட்டும் பாரு எவ்வளோ பெரிய ஒரு கர்வம் வந்திருக்கு, எப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இரண்டகசிப்பு அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இரண்டகசிப்பு வந்து நாராயணன் எங்கே இருக்கான், தூணிலும் இருக்கான் துணும்பிலும் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து தூணை உடைக்கும் பொழுது உள்ளேருந்து நரசிங்கம் வந்துடுறாரு. இப்போ அந்த தூள் தூளாக உடஞ்சி போச்சு, அதான் அதனுடைய ஆணவமே தூளாக உடஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அப்படியும் அந்த தூள் சொல்கிறதான், நான் தூளாக உடஞ்சி போயிட்டேன்னு நினச்சிக்காத, எனக்குள்ளே தானே வந்து நரசிம்மர் இருந்தார், நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க உங்களுக்குள்ளே இருக்கலையே, எனக்குள்ளே தான் வந்து நரசிம்மர் ஒளிஞ்சிருந்தார், அதனால் நான் தான் வஸ்தி அப்படின்னு அப்பவும் சொல்கிறதான். அப்போ இந்த தூண்கள்லாம் சொல்கிறது, எல்லா தூண்களும் கிடையாதுரா மடையா, உங்ககிட்ட வந்து மட்டும் ஒழிஞ்சிக்கல, ஏன்னா எந்த தூணில் வந்து கேட்பான்னு தெரியாது. எல்லா தூண்லேயும் கடவுளுடைய அவதாரம் இருந்தது, சிவனுடைய பெருமாளுடைய ரூபம் இருந்தது, அதனால் உனக்கு மட்டும் நீ மட்டும் வசதி இல்லை, நாங்கள்லாமல் வசதி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தூண்களில் இருந்தும் கர்ஜனை கேட்டுதான், பிடரி சத்தம் கேட்டது அப்படின்னு முடிக்கிறாரு. அந்த மாதிரி அதாவது தமிழை தெரிஞ்சுக்கணும், தமிழை நல்லா படிக்கணும் அப்படின்னா தயவுசெய்து இந்த புக்கை படிக்கணும். யங்ஸ்டர்ஸுக்கு இந்த புக்கை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா தமிழை வந்து எப்படி கையாளலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு சின்ன வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் போட்டிருக்காரு, அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதே கஷ்டம், அந்த அளவு பிரமாதமாக எழுதியிருக்காரு. தீபன் டிஎன்ஆருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய புக் ரிலீஸ் பண்ணி இன்னும் பெருமையோடு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கௌரவிக்க திரு சித்திரை சிங்கர் பாலசுப்ரமணியம் அவர்களை மடிக்கடிக்கிறேன். அடுத்ததாக இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துரை வழங்க கல்கி ஆசிரியர் நேனால் ஆசிரியர் திரு VSV ரமணன் அவர்களை மேடை கழிக்கிறேன். அவையருக்கும் மேடையில் மற்றும் முன்னால் அமைந்திருக்கும் அத்தனை எழுத்தாளர் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். தீபன் என்னிடம் வந்து இதுக்கு ஒரு வாழ்த்துறை நீங்கள் வழங்கணும்னு சொன்னார். அப்போயே நான் சொன்னேன், வேண்டாயா புத்தகத்தை பற்றி பேசுகிறது தான் முக்கியம்னு சொன்னேன். இல்லை வழங்கணும் அப்படின்னாரு. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. கல்யாணத்துக்கு போனால் வாழ்த்துறை அந்த கப்பலுக்கு ஏதோ ஒரு கிஃப்டை கொடுத்து வந்துடலாம், வீடு கட்டினாங்கன்னா விளக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். புஸ்தகத்தை வெளியிடுறாங்க, ஒருத்தர் வெளியிடுறாரு, ஒருத்தர் வாங்குறாங்க, 3 பேர் திறனாய்வுனா அப்படி இல்லை. காலேஜ் ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. எங்களுடைய லெக்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் கொடுக்குற மாதிரி அசந்தே போனேன். அப்புறம் நம்ம டாக்டர் பேசுகிறத பார்த்தா இவங்க தான் வந்து அடுத்த கம்மன் விழாவில் பேச போகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் மாட்டு எல்லா கேரக்டரையும் வந்து தீபன் ஒரு பார்வையை பார்த்துருக்கிறார், புரியுது. முக்கியமான விஷயம், எனக்கு இந்த புத்தகம் வரல, நான் இன்னும் படிக்கலை. ஆனால் அதுக்காக இப்போ வருத்தப்படலை, ஏன்னா எல்லோரும் சொல்லி படித்தாச்சு. இப்போ எனக்கு ஃபுல் புத்தகம் படித்த ஃபீலிங் வந்துடுச்சு. அவங்க லதாவாக போட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டாங்க இந்த புத்தகத்தையே. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வருத்தம் தான், எல்லா கதையும் நம்மளை பேச சொல்லாமல் இப்படி 4 கதை 3 கதைன்னு சொல்லிட்டாங்களேன்னு அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஆனால் எனக்கு திருப்தியாக இருக்குது. நான் படிக்கலை, ஆனால் வந்து ரவி சொன்னதோ லதா சொன்னதோ டாக்டர் சொன்னதோ எக்ஸலண்ட் கதை படித்த ஃபீலிங் வந்துடுச்சு. ஆனால் வாழ்த்துறை வழங்கணுமே என்ன பண்ணணும், நம்மளை திரும்ப அதை சொன்னோம்னா அவ்வளோதான், வெளியே விட மாட்டாங்க நம்மளை, இவங்கெல்லாம் போயிடுவாங்க, அந்த மாதிரி ஆகிடக்கூட. அப்படி இல்லை, ஏன் வாழ்த்துறை வழங்கணுன்றது யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்மளாம் எதுக்கு எழுதுகிறோம்? இங்கே இருக்கிறதுல அநேகமாக 80-90% எழுத்தாளர்கள் தான் எழுதிட்டு தான் இருக்காங்க, புத்தகங்களும் வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக எழுதுகிறோம்? யாருக்காக எழுதுகிறோம்? எழுத்தாளனுக்கு வந்து பாக்கி பேரை விட அவன் எப்போவுமே அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, நம்ம ஒரு சிறுகதை எழுதினான்னா அது எல்லாரும் படிச்சிடணும், அந்த புஸ்தகம் சர்க்குலேஷன் 6 லட்சம்னா 6 லட்சம் பேரும் படிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. சரி, படிக்கிறாங்களா இல்லையான்னு எப்படி அவனுக்கு தெரியும்?
ரொம்ப வருத்தப்படுவான். அவனுக்கு தெரியுமா தெரியாதா, அவர்கிட்ட படிச்சிருப்பாங்களான்னு நினச்சிப்பான். ஆனால் அந்த எழுத்தாளனுடைய துணிச்சல் இருக்குது பாருங்கள். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான் பாருங்கள். அவன் அனுபவப்பட்டது, அவனுக்கு தெரிஞ்சது, அவன் கேட்டது, அவன் படித்ததை அவன் பார்வையில் அது சொல்லணும்னு நினைக்கிறான். அப்படி சொல்கிறது மூலமாக அவன் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறான்? தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறான். இப்போ அதனால தான் இப்போ பத்திரிகையில் எழுதுகிறவங்கள பார்த்திங்கன்னா நிறைய பேர் பத்திரிகைக்கு கட்டுரைகள் எழுதுகிறாங்க, நிறைய விஷயங்கள் எழுதுகிறாங்க, மிக மிக அற்புதமான விஷயங்கள் எழுதுகிறாங்க. ஆனால் இந்த கட்டுரைகள், சிறுகதைகள் இதெல்லாம் ஒரு பூ மலர்ற மாதிரி. மலர்ற பூ அழகாக இருக்கும், அதுவும் மலரும் போது இன்னும் அழகாக இருக்கும். அது அழகான வாசனையை கூட கொடுக்கும். ஆனால் ஒரு வாரம் தான் அதுக்கு வாடி போயிடும். அதுக்கப்புறம் அது தூக்கி போடுறதுல தான் எல்லாம் கவனமாக இருப்பாங்க, மறந்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு புத்தகன்றது அப்படி இல்லை. ஒரு புத்தகமாக ஒரு விஷயத்தை எழுதும்போது இன்றைக்கு படிக்கிறோம், இன்றைக்கு விமர்சனம் செய்கிறோம், ஏதோ பண்ணுறோம், அது மாத்திரம் இல்லை. அதனுடைய வாழ்க்கை நீண்டது. நான் இப்போ ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கேன், நம்புங்க, 222 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் பப்ளிஷ் ஆன புஸ்தகம். 200 வருஷத்துக்கு முன்னாடி புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அது முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ நம்மளை மாதிரி பைத்துக்காரன் அப்போ எழுந்திருக்கான் போல இருக்குன்னு நினச்சிட்டு. ஆனால் அது படிக்கும்போது அன்றைய தமிழ், ஒரு சாதாரண விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போது புஸ்தகன்றது நம்ம வாழ்க்கையோடு நிற்கக்கூடியதில்லை, நமக்கு வாழ்வுக்கு பின்னாடி போகக்கூடியது. அதுக்காக தான் ஒரு எழுத்தாளன் புஸ்தகம் எழுதுகிறான். சரி, புஸ்தகம் எழுதுகிறான் எல்லாம் சரி, அது வாசகனை சேர்ந்ததான்னு எப்போ தெரியும்? ஒரு எழுத்தாளனுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயம் எது சொல்லுங்கள்? அவன் வாசகம் புஸ்தகம் ஒன்றும் இல்லைன்னா தண்டாயா, ஏன் நீ எல்லாம் எழுதுறேன்னு சொன்னால் கூட நம்ம புஸ்தகத்தை ஒருத்தன் படிச்சுட்டு தான் திட்டுறான் அப்படின்ற உணர்வு. அதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். இப்போது ரவியெல்லாம் இங்கே இருக்கிறாரு, மிகப்பெரிய பத்திரிகையாளர், நிறைய கட்டுரைகள் எழுதியிருப்பார். அவரை வீட்டில் அவர் பத்திரமாக எடுத்து வச்சுருப்பார். ஏன்னா அவர் புஸ்தகம் எழுதுறது மாத்திரம் இல்லை, அதை ரசிக்கக்கூடியவர். ஆனால் நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி வச்சுருக்குறோம்? கொஞ்சமான வச்சுருப்போம், கொஞ்ச நாள் கழித்து வேண்டான்னு விட்டுருவோம். ஏன் இதெல்லாம் சேர்த்து வச்சிட்ருக்கோம், இப்போ என்ன இருக்குன்ட்டு. அது ஒரு பத்திரிகைக்காரனுடைய. இப்போ இன்றைக்கி இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் தினசரி என்கிட்ட ஒரு கட்டுரை கேட்டிருந்தாங்க. அது ஜெர்மன் அம்பாசிடரும் ஜெர்மனியவங்களும் இந்தியா அவங்கள அமெரிக்காவிலேருந்து விரட்டிட்டா கவலைப்படாதீங்க, இங்கே ஜெர்மனிக்கு வாங்க, நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு. அதை பற்றி அவங்க கேட்டிருந்தாங்க. அது நான் உடனே அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். சந்தோஷமாக இருந்தது, நல்லா வந்துடுது கட்டுரைன்னு. ஆனால் அந்த கட்டுரை எத்தனை நாள் இருக்கும்? நாளைக்கு பேப்பரில் வரும், 3 நாள் படிப்பாங்க, 2 பேர் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் அது போயிடும். இப்போ இதே ஒரு புத்தகமாக இருந்து புத்தகத்தில் இந்த மாதிரி அமெரிக்காவில் நிகழ்ந்ததும் நம்ம மாணவங்க வரக்கூடியவங்களும் குறிப்பாக அதை வச்சு ஒரு கதையாகவே எழுதலாம், அது நிற்கும். அதை தான் தீபன் பண்ணியிருக்கார். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமாயணம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாரதம் தான். ஆனால் அவருடைய பார்வையை பாருங்கள், கல் பார்வையே லேகல்லையா. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு என்ன தோன்றுறதுன்னா, இந்த மனுஷன் மிகப்பெரிய சினிமா திரைக்கதை எழுதக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. சுபா கேளுங்க, அவங்கள கேட்டால் தெரியும். அவங்க கதை எழுதுகிறாங்க, நாவல் எழுதுகிறாங்க, ஆனால் சினிமாக்காக என்ன எழுதணும்னு அவங்களுக்கு தெரியும். யார் பார்வையில் அதை கொண்டு வரணும் இந்த காட்சின்னு தெரியும். அது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும். இந்த புத்தகத்தை படிக்காமலே எப்படி ரமண நீங்கள் சொல்கிறீங்கன்னா, கடைசி குரு 3 தரம் படித்தவன் நான். அதனால் அவருடைய ஸ்டைல் எனக்கு தெரியும். அதில் கடைசி குருவில் பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி கதையில் அவர் அம்பையை பற்றி சொல்லியிருக்கும்போது கொஞ்சம் மிரண்டே போயிட்டேன். யாரும் அந்த மாதிரி நினச்சதே இல்லை. அம்பையை அவர் தேங்க் பண்ணுறாரு, இதுதான் ஆச்சரியம். நீ ஒன்றால் நீ தான் எனக்கு குருன்றார். எவனும் நினச்சிருக்க மாட்டான். அந்த கதையை அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம யாரெல்லாம் அரகன் கேரக்டர் நினச்சிருக்கணும், அவங்களெல்லாம் ரொம்ப அழகானவங்களும் அமைதியானவங்களாகவும் காட்டுறார் அவர். அப்போது ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்கிறார். அதுதான் அவருடைய பார்வையாக இருக்குது. மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்கிறது மாத்திரம் இல்லை, அதுக்கு நல்ல சொல் ஆளுமை வேணும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்கிறது எந்த எழுத்தாளரும் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை என் மொழியில் செம்மையாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது.
அதுக்கான வார்த்தை பிரயோகங்கள் தேடி எடுத்த வார்த்தைகள் அது அவர் பண்ணுறார். அது கடவுள் கொடுத்த வரம். எழுதும்போது சரியான வார்த்தை வந்து விழணுன்றது வந்து சரஸ்வதி கொடுத்தது. அந்த சரஸ்வதி கொடுத்துருந்தா கூட பாரதி என்ன சொல்கிறாங்க, தெளிவுட அறிந்துடல் வேண்டும். சரி, எனக்கு தெரியுது. அதை தெளிவுட மொழிகளை தெரியல் வேணுன்றான். உனக்கு கரெக்ட், உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அது நல்லா சொல்ல தெரியணும் அது வேண்டுறான். கலைவாணிகிட்ட கேட்குறான், எனக்கு அந்த அறிவை கொடுன்னு. அது அவர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் தெளிவுற அறிந்திருக்கிறார். அவர் வந்து மகாபாரத்தையும் இதையும் தலைகீழாக படிச்சிருக்கிறார். அதை வந்து அழகாக சொல்லணுன்ற போது அவருடைய கற்பனை, அவருடைய பார்வை எல்லாம் வருது. ஒரு நல்ல ஓவியத்தை பார்க்கும்போது ஆஹா அருமையாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், எல்லார்கிட்டேயும் தான் அந்த கலர் இருக்குது, எல்லார்கிட்டேயும் தான் ப்ரெஷ் இருக்குது. அந்த ப்ரெஷ்ஷை எவ்வளோ லாபகமாக, எந்த வண்ணத்துக்கு எவ்வளோ அடர்த்தி கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது. சில படங்களை பார்த்திங்கன்னா லைட் வர்றது அதில் தெரியும். வெளியிலேருந்து வர்ற ஒளிய ஃபோட்டோ இல்லை, ட்ராயிங்கில் நான் சொல்கிறது பெயிண்டிங்கில் அந்த அளவுக்கு அதை லாபகமாக உபயோகப்படுத்துகிறான். அப்போ என்னன்னா ப்ரெஷ்ஷு ஒன்று தான், பெயிண்ட் ஒன்று தான். ஏன் அவ்வளோ அழகான படம் வருது? அந்த ஓவியனுக்கு அந்த திறமை இருக்குது, அதை லாபகமாக பண்ணுறார். அதுதான் தீபன் பண்ணியிருக்காரு. இது மாதிரி அதை ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போது 2வது புத்தகமும் அதே ஜானரில் வருது. அதே மாதிரி இந்த ரேட்டில் போச்சுன்னா இன்னொரு 5-6 புத்தகம் இதில் வரும். எல்லா பத்திரிகையும் இவரை தான் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் எழுதணும் சார், கொஞ்சம் மாறுதலாக ராமாயண கதையை சொல்கிறீங்களான்னு இவரை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்லது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எழுதுகிறவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஜானர் எடுத்துக்க வேண்டி இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி எழுதுனா புத்தகம் வைக்காது, பத்திரிகைகளும் வைக்காது. விற்கிறதுக்காக யாரும் புத்தகம் எழுதலை, அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் வந்து ஒரு சந்தோஷத்துக்காக எழுதக்கூடிய விஷயம் வந்து அடுத்தவனையும் சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கணும். அது அவர் அழகாக பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் தீபன். இன்னும் நிறையா எழுதணும்னு நினைக்கிறேன். அண்டு தீபனை வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக அடையாளம் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த மனுஷனை நம்ம ஏன் கண்டுபிடிக்க முடியல, நம்ம பத்திரிகையில் இருந்த காலங்களெல்லாம் பயன்படுத்தி இருக்கலாமேன்ட்டு. ஆனால் அப்போ கூட அவர் கதையிலே தான் வருது, எப்போ யாருக்கு தெரியணுன்றதை வந்து இறைவன் நினைக்கிறான்னு அந்த கடைசி குருவில் ஒரு இதில் எழுதியிருக்கார். இறைவன் நினைச்சதுக்காக ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இந்த கல்யாணத்துக்கு போனால் ஏதாவது ஒன்றும் இல்லைன்னாலும் ஒரு மலர்ச்செண்டாவது கொடுக்கணும். இவருக்கு இந்த புத்தகத்தை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை தெரிவிக்கிறது. இது மகா பிரிவாளை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்காரு, அந்த புத்தகம் அது. நன்றி. அருமையான வாழ்த்துரை வழங்கியவர் நம்ம தீபன் அவர்கள் வந்து ரமண மகரிஷியினுடைய மிகப்பெரிய பக்தர். அவருக்கு வந்து ரமணன் சாருடைய வாயால் வாழ்த்துரை வழங்குறது வந்து ரமண மகரிஷியே பண்ண மாதிரி இது ஒரு அற்புதமான கோஇன்சிடென்ஸ்.